ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒரு கேன்வாஸில் மார்க் பண்ணணும். நான் இன்றைக்கி பேப்பரில் மார்க் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ நெக் வித் பார்த்தீங்கன்னா 2 இன்ச், ஹைட் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா 2.75 மார்க் பண்ணுறோம். இது உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்கள், இல்லைன்னா சேம் அளவு தான். இது நெக்கோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ நம்ம இப்போ ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபேப்ரிக்கில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 2.25 இருக்குது. ஸோ இதில் பாதி பார்த்தீங்கன்னா 1.1 பாயிண்ட் இருக்கும். நம்ம சேம் அளவையும் மார்க் பண்ணலாம், இல்லை ப்ளஸ் ½ இன்ச் அப்படி சேர்த்தையும் மார்க் பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். பட் 1.1க்கு கீழே போகக்கூடாது, மேலே எவ்வளோ இருந்தாலும் ஓகே. ஸோ நான் இப்போ 1.75 மார்க் பண்ணியிருக்கேன். பேட்சோட ஹைட் பார்த்திங்கன்னா 10 இன்ச். நீங்கள் எவ்வளோ வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஓகே, நான் மேலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. நான் கீழேயும் 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணுறேன். இதுவும் ஜஸ்ட் ஒரு பார்க்கறதுக்கு நல்லா ப்ராடாக இருக்கும், அதுக்காக மட்டும்தான். மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. சேம் இந்த 2 லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2க்கும் நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்குறோம். நீங்கள் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கட் பண்ணலாம், பட் நான் இப்போ ரவுண்ட் ஷேப் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு ஒரு ஓப்பன் கொடுக்க போகிறோம். ஓப்பனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 0.75, வித் பார்த்தீங்கன்னா சேம் தான் 0.75. ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் கிடைக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை கேன்வாஸில் கட் பண்ணி எடுக்கணும், மார்க் பண்ணணும். நம்ம நெக்கை மார்க் பண்ணோம் இல்லையா, உள் சைடு இருக்கிற நெக்கை நம்ம கட் பண்ணக்கூடாது, ஃபேப்ரிக்கில் வைக்கும்போது தான் கட் பண்ணணும். ஸோ ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கில் நம்ம இதை கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக்கோட ராங் சைடு தான் கேன்வாஸ் அயன் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ அயன் பண்ணிக்கலாம். ஓவராலாக 1/4 இன்ச் விட்டுட்டு ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுற்றியும் குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கம் போட்டு ஒட்டுறேன், ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஓவராலாக கம் போட்டு எல்லாத்தையும் ஒட்டிடலாம். இப்போ ஓவராலாக எல்லா சைடும் ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ராப் பண்ணோம் இல்லையா நெக், அது பாருங்கள் இங்கே இருக்குது. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ½ இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் நெக் வித் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்கோட ராங் சைடு அண்ட் பேட்சோட ரைட் சைடு அப்படி வைக்கணும், வீடியோவில் தெரிகிற மாதிரி. இப்போ ஓவராலாக சுற்றியும் 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம்.
இப்போ குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் டேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த ஓப்பனருக்கு பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் அது நல்லா நிறையா நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்டிச்சை கட் பண்ணாத அளவுக்கு நாச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ரைட் சைட் டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். சாரி, நான் ஸ்டிச் பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஓவராலாக பேட்சை வந்து கிளாத்தோட அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் லேஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி எதுவும் கொடுக்கல, அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஆல்ரெடி நான் இன்னொரு ஸ்டிச் போட்டிருந்தேன் அப்படின்னா டபுள் ஸ்டிச்சாக தெரியும், பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதனால தான் நான் கம் போட்டு ஓட்டினேன். இப்போ ஓவரால் ஃபேப்ரிக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.